இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோ. இப்போ இந்த இடத்துல அடிக்கணுக்கு போகிறது இருந்தால் இந்த பாயிண்ட்ல 10 அடிக்கு உள்ளே போகணும். புரியுதா? நம்மளால முடியும். இந்த பெரியப்பா காணவே காணுமே, எங்கதான் போச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு காட்டுக்கோழிக்கு நீர் வாட்டர் பார்க்கறதுக்கு காட்டுக்கோழின்னு அடிக்கணுக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லிச்சு. ஒண்ணுமே காணவே. ஒருவேளை ஓடையில கல்லு மண்ணை எதுவும் தேடி இருக்குமோ? சரி போய் பார்ப்போம். என்னம்மா என்ன பண்ணுங்கற நீ? கல்லு மண்ணெல்லாம் பாத்துங்கறமா. எனக்கு அப்பவே தெரியும் நீ இதான் பணி இருப்பனே. சரிம்மா, இப்போ என்ன நீ வந்தது? போன வருஷம் நீ என்ன சொன்ன? என்னதாம்மா சொன்ன? நான் பெருசா வந்தா அடிக்கணக்கு போறதுக்கு நீ சொல்லி தரேன்னு சொன்ன. ஆமா, சொல்லி தரேன்னு சொன்ன. அப்போ வா சொல்லி கொடு. சரி போலாம் போ. தேங்காய் தந்தியா? குடிக்கு தண்ணி என்ன தந்தியா? எனக்கு மூச்சு வாங்குது. இதுக்கே மூச்சு வாங்குதா? சாப்பிட்டு பெரியப்பா. சரி வா. ஏன் அங்க வச்சுக்கிற? அங்க வச்சுக்கிற பெரியப்பா. இந்த பெரியப்பா தேங்காய். சரி போலாமா? போலாம். இருமா, நீ குடி. சீக்கிரம் குடி. போலாமா? சரிப்பா. சரிப்பா கூப்பிடு. வா. இப்போ பாயிண்ட் இதுதான். புரியுதா? இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோ. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல அடிக்கணுக்கு போகிறது இருந்தால் நாம் எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நாம் ஒரு இடத்துல போயிட்டு பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை அடியெல்லாம் வந்து அங்கே ஆழம் வந்து ட்ரில் பண்ணுறாங்கன்றது தெரியணும். இப்போ 1000 அடி பூமின்னு வச்சுக்கோ. ஒரு இடத்துல 1500 அடி ஆழம் ஓட்டுவாங்க, ஒரு இடத்துல 2000 ஓட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி பூமியில் வந்து நாம் எப்படி எண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க. 100
200, 300, 400, 500, 900, 1000, 1200 இப்படி எண்ணணும் அடிக்கணக்கு போடும்போது. அதே நமக்கு வந்து 400, 500 தான் ஓட்டுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 50, 100, 150, 200, 250 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணணும். ஒரு சில பூமியில் 100, 200 மேலே போட மாட்டாங்க, அவ்வளோதான் ஆழமே ஓட்டுவாங்க, மேலவே ஓட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணணும் எண்ணிக்கை. இதில் ஒரு விஷயம் பார்த்துக்க, இப்போ 100, 200 நம்ம எண்ணுறோன்னு வச்சுக்கோ, 1000 அடி 1500 அடி போர் போடுறாங்கன்னா 100, 200 நம்ம எண்ணின்னு போகிறோம். 500ன்னு வருதுன்னு வச்சுக்கோ, 500 வந்ததுன்னா தேங்காய் எழுந்துக்கும். அப்போது வந்து அந்த இடத்துல 500ல் தண்ணி இருக்கிற மாதிரி அது தெரிவிக்கும். அப்போது 400 சொன்ன பிறகு தானே 500 வருது. அப்போது 400லேருந்து நம்ம 500 சொல்லும்போது எழுந்துக்குச்சுல்ல, அப்போ இந்த 400 to 500க்குள்ளே எந்த அடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம துல்லியமாக பார்க்கணுன்னா 400லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 500 வரைக்கும் 10 10 எண்ணணும். 410, 420, 430 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 470ல் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே காட்டும், அப்போ 10 10 எண்ணணுமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 460லேருந்து எண்ணணும். ஏன்னா 70ல் காமிச்சிருக்குது இல்லை 470ல், அப்போ நம்ம 60லேருந்து ஒன்று ஒன்றா எண்ணணும். அப்படி ஒன்று ஒன்றா நம்ம எண்ணினே வரும்போது 470 தானே சொல்லிச்சு. அப்போ அந்த 470ல் 65 வீதா, 68 வீதா, 69 வீதா, இப்படி நல்லா துல்லியமாக எடுத்துடலாம். புரியுதா? அப்படி தான். இப்போது தேங்காயை வந்து கையில் வச்சுக்கோ, புரியுதா? கையில் வச்சுக்கின்னு ஒரு உனக்கு வந்து அதிகமாக வேணாம், 500 அடி பூமி, இது 200 அடி பூமிக்கு சொல்லித்தரேன். 200 அடி பூமியில் வந்து நம்ம அடிக்கணக்கு போகிறது தான் எப்படின்னு சொல்லித்தரேன். 10 10 எண்ணு, அதுவே போதும். புரியுதா? சரி, இப்போது தேங்காய் கையில் வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற, எண்ண ஆரம்பி. கை நல்லா டைட்டாக வச்சுக்கோ. ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறல சரம் பிடிக்கிறது, மையப்படுத்துறதெல்லாம். இப்போது இந்த பாயிண்ட்டை மனசில் நினச்சிக்கணும். அடிக்கணக்கு போட போகிறோம் நம்ம ஒரு பாயிண்டில் அப்படின்னா, முதல்ல நாம் தேங்காய் கையில் டைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம எண்ணமெல்லாம் எங்கே இருக்கணும் தெரியுமா? இந்த பாயிண்ட் மேலே இருக்கணும். இந்த பாயிண்ட் மேலே எண்ணெய் இருந்தாலும் இந்த பாயிண்டில் நம்ம உள்ளே போனால் எப்படி இருப்போம், அதுபோல் நம்ம நினைவு அங்கே போகணும். இப்போ நீ வந்து இங்கே தான் இருக்கிற, திடீர்னு வீட்டு மேலே உனக்கு எண்ணம் போகுதில்ல, அப்போ உன் மனசு வீட்டுக்கு போகுதில்ல, அதுபோல் இந்த பாயிண்டில் நீ 10 போது உன் மனசு 10 அடிக்கு உள்ளே போகணும். புரியுதா? அப்படியே அங்கே நினைக்கணும் அந்த 10 அடியை. 20 போது 20 அடிக்கு மனசு உள்ளே போகணும். 30 போது 30 அடிக்கு மனசு உள்ளே போகணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கணும். நீ வந்து இந்த இடத்துல அடிக்கணக்கு போடும்போது இது வந்து சரியாக இருக்குமா தவறாக இருக்குமான்னு எதிர்மறை எண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா போர் போட்டு நிறைய ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பூமியில் தண்ணி இருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம போய் அந்த இடத்துல அடிக்கணக்கு போட போனால் அப்படியே டென்ஷனாகவும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், எதிர்மறை எண்ணம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அடிக்கணக்கு போட்டோம்னா கரெக்டாக காட்டுறோம். நமக்கே தெரியும் இந்த இடத்துலலாம் கிடைக்காது தண்ணி மேல் மட்டத்தில் அப்படின்னா, அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம அடிக்கணக்கு போட்டோம்னா நமக்கு வந்து நம்பிக்கையே வராது. நாம் எதிர்பார்க்குறது எதுவுமே சரியாகவும் இருக்காது, நமக்கே பதட்டமாக இருக்கும், பார்க்கவே தோணாது. புரியுதா சொல்கிறது? அப்போது கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா தான் நீ அடிக்கணக்கு போட்டினாலும் உனக்கு அந்த டெப்த்தில் எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே காட்டும். உனக்கே நம்பிக்கை இல்லைன்னும் போது அங்கே இருந்துச்சுன்னா கூட காட்டாது. ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுதுன்னா, ஏற்கனவே எதிராக நடந்துக்குது இல்லை, ராங்கா. ஒரு இடத்துல தண்ணி கிடச்சிருக்குது, ஒரு இடத்துல கிடைக்கல. இப்போ இந்த குறிப்பிட்ட பாட்டில் எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்கலன்னும் போது உனக்கு நம்பிக்கை வராது. சொல்கிறது புரியுதுல்ல? புரியுதா? அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, அடிக்கணக்கு போடும்போது முதல்ல நம்பிக்கை தேவை. சில பேர் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போர் ஓடிட்டுருக்கோம், தண்ணி வராமல் இருக்கும், அந்த நேரத்தில் போய் தேங்காய் வச்சுக்கிட்டு போராடுவாங்க. வண்டியை சுற்றிட்டு வர்றதும்
இல்லை அந்த இடத்துல பிடிச்சின்னு பார்க்குறதும். அந்த மாதிரி டைமில் பிடிச்சி பார்த்தாக்கா கிடைக்குங்கிறதையே பொதுவாக சொல்ல முடியாது. 100க்கு 90% கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை அடியில் கிடைக்குங்கிறதே சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, மனசு வந்து நம்பிக்கை இழந்து போச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி டைமில் நம்ம போட்டோம்னா சரியாக இருக்காது. அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அது காட்டும். புரியுதா சொல்கிறது? அப்போது பாயிண்ட் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம செக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதா? பொதுவாக ஒரு மண்ணில் வந்து நம்ம அடிக்கணக்கு போடுறோன்னா மெயின் நம்பிக்கை தேவை. அதாவது அங்கே கிடைக்குமாங்கிறது நம்ம மனசுக்கு நம்ம மனம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் அப்போ நம்ம அந்த இடத்துல அடிக்கணக்கு போட்டோம்னா சரியாக இருக்கும். புரியுதா? இதுக்கப்புறம் இன்னொரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன நம்பிக்கை தெரியுமா? தன்னம்பிக்கை. நம்மளால் முடியும், அடிக்கணக்கு போட்டு எடுத்து சொல்ல முடியும் விவசாயிகளுக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். புரியுதா சொல்கிறது? நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறோன்னா நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். புரியுதா? அங்கே கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கணும், நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். புரியுதா? அப்படின்னா தான் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அடிகளில் இருக்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். நீ என்ன பண்ணுற, உனக்கு அதிக எண்ணிக்கை கொடுக்க மாட்டேன், அதனால் 10 20ன்னு சொல்லிட்டு எண்ணு. எத்தனை அடியில் இந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்றத உனக்கு தெரிஞ்சுட்ட சொல்லு. தவறாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்தா நல்லா கையை டைட்டாக வச்சுக்கோ. எப்படி தேங்காய் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. கை டைட்டாக வச்சு கரெக்டாக இப்படி இருக்கணும். ஓகே? ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன் பாரு. சரி பாரு. எத்தனையில் காட்டுச்சு? 70 காட்டுச்சு பெரியப்பா. எத்தனை? 70. 70 அடியில் காட்டுச்சா? சரி ஓகே. இதே போல தான் எண்ணணும். புரியுதா? சரி, இன்னைக்கு இது போதும் அடிக்கணக்கு பற்றி. மற்றதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப நன்றி பெரியப்பா. சரி வாப்பலாம். தண்ணி குடிக்கலவா?